இங்க தலைவரை காலையில இருந்தே ஆளை காணோம். இங்க இருப்பாரு. ஓ, அங்க இருக்காரா? அங்க தனியா உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்ன பண்ணிட்டு சரி, நம்மளும் போய் கூட சேர்ந்து வைப் பண்ணுவோம். வாடா ஜெயே. அப்புறம் ரிப்போர்ட்லாம் முடிச்சிட்டியாடா? நல்லா பர்ஃபெக்டா முடிஞ்சது. சரி, நீ வீக்கெண்ட் நீ ஏதோ வெளிய போகணும்னு சொன்னீல? ஆமாத்தல கொஞ்சம் வெளிய போக வேண்டிய வேலை இருக்கு. அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த புதுசாக ஒரு கேட்டகரி ஆரம்பிச்சிருக்கோம்ல, அதில் அந்த 100 ப்ராடக்ட் மட்டும் அப்லோட் பண்ணி விட்டு எவ்வளோ சீக்கிரம் கிளம்புறியோ கிளம்பிக்கோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவுமே சொல்ல. வீக்கெண்டு போய் என்ஜாய் பண்ணு, எவ்வளோ சீக்கிரம் வேணாலும் கிளம்பிக்கோ. ஓகே, 100 ப்ராடக்ட் போச்செல்லாம் போடிமா. The next day. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசினா மறந்துட மாட்டானா? ஏய், ஏன்டா இவ்வளோ கோவமா இருக்க? உட்கார்றா, ஃபர்ஸ்ட் உட்கார்றா. ஜி இதுல எங்கெல்லாம் தேர்றது ஜி? ஏன்னா என்னாச்சு? கேபின்ல பார்த்தா அங்க கிடையாது, நீங்க இங்க வந்து உட்காந்து எப்ப பார்த்தா சில் பண்ணிட்டு இருக்கீங்க. டே, சில் பண்ணலடா, என் கேபின்ல ஏதோ வேலை இருக்குதுன்னு சொன்னானுங்க, என்னையவே இங்க துரத்திட்டானுங்கடா. வேற வழி இல்லாம இங்க உட்காந்துருக்கேன். சரி, அதோட உன் பிரச்சனை என்ன சொல்லு. ஜி இங்க பாருங்க ஜி, கிட்டத்தட்ட 100-150 ப்ராடக்ட் மேல வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு, பார்கோட் சேஞ்ச் ஆயிருக்கு. யாரு ஜி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? கலர் சேஞ்சா? ஆமா ஜி. என்ன இது அவ்வளவு ரிட்டனா? ஆமா ஜி. ஐயோ, வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? ஆமா, இந்த ப்ராடக்ட் எல்லாம் எவன் நேத்து அப்லோட் பண்ணது? ஆத்தா, வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. செங்கல் சைக்கோன்னு ஒருத்தன் இருக்கிறான்.